அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நம்ம இந்த வீடியோவில் என்ன தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, திட்டக்குழு. அதாவது இந்தியாவில் திட்டக்குழு என்பது எக்கனாமிக்ஸில் கவர் ஆகக்கூடிய ஒரு டாபிக், டைரெக்டாக கவர் ஆகக்கூடிய ஒரு டாபிக். ஓகேவா? ஸோ பொருளாதாரத்திலும் மற்றும் தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகம் இந்த 2 டாப்பிக்லேருந்து மட்டும் 20 கேள்விகளை கேட்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்திய பொருளாதாரத்தில் ஃபஸ்ட்டு டாப்பிக்கே வந்து திட்டக்குழு 5 திட்ட மாதிரிகள் அப்படின்னு தான் வந்து கொடுத்துருக்காங்க. அப்படின்றப்ப இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஃபஸ்ட்டு டாப்பிக்கும் கூட, செகண்ட் டாப்பிக்னு சொல்லலாம். ஃபஸ்ட் டாபிக் எல்லாம் கரெக்டு தான். ஓகேவா? ஸோ அவ்வளோ இம்பார்ட்டண்டான ஒரு ஃபஸ்ட்டு டாபிக் லெசனில் வந்து இது இருக்கா, அப்போ இது எவ்வளோ முக்கியம் அப்படின்றத பார்த்துக்கோங்க. இதுலேருந்து கேள்வி கேட்டாங்கன்னா நம்ம கரெக்டாக அடிக்கணும். ஓகேவாங்க, பார்த்துடலாம். அதாவது திட்டக்குழுவை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா சிம்பிளாக தான் இருக்கும். ஓகேவாங்க, சிம்பிளாக ஈஸியாக வந்து இருக்கும். நம்ம வந்து இதை பற்றி முழுமையாக பார்க்க போகிறோம். பார்த்துடலாம். எல்லோரும் ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்கள். புதுசாக வந்தாங்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா, பார்க்கலாமா? பாருங்கள். ஃபஸ்ட்டு, இந்தியாவில் திட்டமிடல். அதாவது திட்டக்குழுக்கு நீங்கள் நான் நடத்துகிற இதை மட்டும் படித்தா போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா போதும். திட்டக்குழு அப்படின்ற டாப்பிக்கு இந்த புக்ஸை படித்தா போதும். வேறு எதுவும் எக்ஸ்ட்ரா மெட்டீரியல்ஸோ வெளியே இருந்தோ படிக்க தேவையில்லை. திட்டக்குழு அதாவது என்னென்னா, இப்போ நம்ம டிஎன்பிஎஸ்சி படிக்கணும்னு வச்சுக்கோங்களேன், நமக்குன்னு ஒரு ஸ்டடி பிளான் இருக்குல்ல, ஸ்டடி பிளான் படி தான் நம்ம படிப்போம். இல்லாட்டி டெய்லி பிளான் ஒன்று வச்சுருப்போம். செல்ஃபாக ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி, நம்ம டெய்லி இது படிக்கணும் பிளான் பண்ணுறோம்ல. ஸோ நமக்குன்னு ஒரு பிளான் இருக்கா? அப்போ இந்தியா எவ்வளோ பெரிய நாடு. ஓகேவாங்க, ஸோ அவ்வளோ பெரிய நாட்டுக்கு ஒரு பிளான் வேணும்ல. நம்மகிட்ட ஏன்னா தான் நாடை நடத்த முடியாது. ஸோ அப்போ நம்ம இந்தியாவை வந்து முன்னேற்ற அடைய செய்யணும். புரியுதாங்க? இந்தியா வந்து முன்னேற்ற அடைய செய்யணும். அப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? ஒரு பிளான் பண்ணுறாங்க. ஸோ அதை தாங்க திட்டமிடல், திட்டக்குழு அப்படின்னு சொல்லுவாங்க. திட்டம் போடுவாங்க, அவ்வளோதான். நம்ம இந்தியாவை முன்னேற்றத்துக்காண்டி போடப்பட்ட திட்டங்கள் தான் எல்லாமே. யார் யார் என்னென்ன கொண்டு வந்தாங்க அப்படின்றதெல்லாம் முழுமையாக பார்க்கலாம். என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அதாவது பாருங்களேன், என்ன திட்டம் அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட காலத்தில், அதாவது 5 வருஷத்துக்குள்ளேயோ, ஒரு 3 வருஷத்துக்குள்ளேயோ, இல்லை ஒரு 10 வருஷத்துக்குள்ளேயோ, ஒரு 7 வருஷத்துக்குள்ளேயோ, ஏதோ ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே ஒரு குறிப்பிட்ட நம்ம இலக்கு, அதாவது என்ன சொல்கிறது, இந்த 5 வருஷத்துக்குள்ளே நான் டிஎன்பிஎஸ்சி பாஸ் ஆகணும், 3 வருஷத்துக்குள்ளே நான் டிஎன்பிஎஸ்சி பாஸ் ஆகணும், நம்ம இலக்கு வைக்கிறோம்ல. அதே போல் ஒவ்வொரு நாடும், நம்ம நாடு மட்டும் கிடையாது, உலகத்தில் இருக்க எல்லா நாடுகளுமே 5 வருஷத்துக்குள்ளே 5 ஆண்டு திட்டம். நம்ம இப்போ இந்தியாவில் இருந்துச்சு இப்போ இல்லை. ஸோ 7 ஆண்டு திட்டம், இப்படிலாம் வந்து அந்த ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு திட்டம், அதான் நிர்ணயிக்கப்பட்ட அப்படின்ற வேர்டு அங்கே இருக்குது. அந்த நிர்ணயிக்கப்பட்ட பொருளாதார நோக்கங்களையும் அந்த ஒரு வழிகாட்டுதல்களையும் அடிப்படையாக கொண்டு சில முடிவுகள் வந்து எடுத்திருப்பாங்க. இப்படிலாம் பண்ணலாம்ப்பா, இப்படிலாம் செய்யலாம், ஒரு முடிவு எடுத்திருப்பாங்க. அதை எழுதி வச்சிருப்பாங்க. நம்ம ஸ்டடி பிளான் போடுறோம் படிக்க, அது மணிக்கு இந்தியா முன்னேற்றக்கான ஒரு பிளான் போடுவாங்க. அதுதான் என்னென்னா திட்டக்குழு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது திட்டமிடல் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து இந்த பாயிண்டில் தான் கொடுத்துருப்பாங்க. அடுத்து பாருங்களேன், இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னு, தற்போதைய பொருளாதார திட்டமிடல் மிகவும் புதியது. ஏன்னா மார்க்சிச சோசலிசம் அப்படின்னா என்னன்னா பொது உடைமைவாதம், கம்யூனிசம் அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ அதை தான் சொல்லியிருக்காங்க. இது அடிப்படையில் இருக்குது. அவ்வளோதான். இதுக்கு மேலே நீங்கள் இந்த பக்கத்தில் எதுவும் படிக்கிறமா கேட்டிங்கன்னா, இது எங்கே இருக்குன்னு சொல்ல மாட்டேன். +2 புக்கில் இருக்குங்க. +2 புக்கில் எத்தனை படம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 11ஆம் படம்னு நினைக்கிறேன். ஸோ 11ஆம் படம் தான். 11ஆம் படத்தில் இருக்குது. இதில் வந்து நீங்கள் என்ன படிக்கணும்னா, இந்த பாடம் பூரா படிக்கணும் கிடையாது. சிலபஸில் இருக்கிறத படித்தா போதும். நிதி ஆயோக் இருக்கும், திட்டமிடல் இருக்கும், நிதிக்குழு இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மூணு தான் இந்த பாடத்தில் இருக்கும். இந்தியா பொருளாதாரம் தான் சிலபஸில் இருக்குது. ஸோ அதை மட்டும் நீங்கள் படிங்க. வேறு எந்த பாடத்தையும் படிக்க வேணாம். இந்த பாடத்தில் வேறு படிக்க வேணாம். இது ஏன் நான் குறிச்சிக்கன்னா, ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. ரஷ்யா, அதாவது சோவியத் ஒன்றியம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ரஷ்யா வந்து ரஷ்யா வந்து ஒரு மொத்தமாக தாங்க இருந்துச்சு. அப்போ தான் ரஷ்யா பிரிஞ்சு போச்சு. ஸோ சோவியத் ஒன்றியம்னா ரஷ்யாவில் 1928 என்ன பண்ணாங்க அப்படின்னா, அந்த திட்டமிடலை கொண்டு வந்துட்டாங்க. அடுத்து அமெரிக்காவில் 1930. இது தெரிஞ்சுக்கிட்டால் போதும், ரொம்ப முக்கியம் இல்லை. எதுக்கும் புக்கில் கொடுத்துருக்காங்கக்காண்டி. ரஷ்யாவில் வந்து என்ன திட்டம் கணக்குனா 7 ஆண்டு திட்டம். ஞாபகம் வச்சுக்கோங்க. ரஷ்யாவில் 7 ஆண்டு திட்டம். நம்ம வந்து 5 ஆண்டு திட்டம் போட்டோம்ல, அதே மாதிரி அவங்க 7 ஆண்டு திட்டம் வச்சுருந்தாங்க. அதை மட்டும் ஞாபகம் வச்சா போதும். ஸோ இது சும்மா ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. இனிமேல் தான் பாடமே ஆரம்பிக்குது. ஃபஸ்ட்டு முக்கியமான ஒரு கொஸ்டினுங்க, டிஎன்பிஎஸ்சியில் ரிப்பீட்டட் கொஸ்டின் குறிச்சிக்கோங்க. இந்த இருக்கு பாருங்கள். 1948ஆம் ஆண்டு 1948ஆம் ஆண்டு தான் இந்தியாவில், அதாவது 1947 ஆகஸ்ட் 15 தான் நம்ம சுதந்திரமே கிடச்சிச்சா. ஸோ அப்போ அடுத்த வருஷமான 1948 முதல் தொழில் கொள்கை அறிவிக்கப்பட்டது. இந்தியாவில் முதல் தொழில் கொள்கை அறிவிக்கப்பட்ட ஆண்டு என்னன்னா 1948. இதை யாரும் மனப்பாடம் பண்ணணும். ஏன்னா சுதந்திரம் கிடச்சதுக்கு அடுத்த வருஷமே வந்து தொழில் கொள்கையை அதாவது அறிவிச்சிட்டாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. போதும். இதை போய்ட்டு மனப்பாடம் பண்ணணும். 48 மனப்பாடம் பண்ண தேவையில்ல. ஆமாம், சுதந்திரம் கிடச்சிச்சு, அப்போ அடுத்த வருஷம் சொல்லிட்டாங்க, அவ்வளோதான். இப்படி ஈஸியாக என்ன வச்சுக்கோங்க. அப்போ வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இதில் வந்து மைய திட்டக்குழு ஒன்று இருக்கணும். அதாவது என்ன சொல்கிறாங்க பாருங்களேன், மைய திட்டக்குழு அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கணும். கலப்பு பொருளாதார அமைப்பு முறை ரெண்டுமே இருக்கணும். அப்படின்னு சொல்லி பரிந்துரைச்சினாங்க அப்படின்னா சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து எதுலனா இந்த இதில் 1948
ஓகேவாங்க. கலப்பு பொருளாதாரத்தை அறிவிச்சாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஜஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் தான். இனிமேல் தான் நம்ம முக்கியமானதை பார்க்க போகிறோம். இந்திய அரசியலமைப்பு சட்டம் நம்ம இந்தியா வந்து குடியரசு தினமானது எப்போ ஜனவரி 26, 1950. ஓகேவா, அது ஓகே கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்களேன், 1950ஆம் ஆண்டு மார்ச் 15ஆம் நாள் திட்டக்குழு அமைக்கப்பட்டது. டிஎன்பிசி கொஸ்டினுங்க. திட்டக்குழு அமைக்கப்பட்ட ஆண்டு மற்றும் தேதி எப்போ? 1950 மார்ச் 15. ஓகேவா, 1950 மார்ச் 15. நல்லா மைண்ட் செட் பண்ணிக்கோங்க, ரொம்ப முக்கியம். ஜனவரி 26 தான் குடியரசு ஆகுது. பிப்ரவரி மாதம் விட்டுட்டு மார்ச் மாதம் 15ஆம் தேதி வந்து திட்டக்குழு அப்படின்ற ஒரு விஷயம் ஃபஸ்ட்டு அமைக்கிறாங்க. ஓகேவாங்க. அதுக்கப்புறம் இப்போ திட்டக்குழு அப்படின்னு ஒன்று அமைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போயும் கூட நம்ம நிதியை அந்த போடுறாங்களே நிதிக்குழு, இதெல்லாம் இந்த நிதிக்குழு போடுறாங்க பார்த்தீங்களா, இப்போ இன்றைக்கே போட்டுருவாங்க. இப்போ சும்மா எடுத்துக்காட்ட சொல்கிறேன். இந்த வருஷம் 2024 இந்த வருஷம் நிதிக்குழு போட்டாங்கன்னா அடுத்து ஒரு 3 வருஷம் கழிச்சு தான் இந்த நிதிக்குழுவே செயல்படும். புரியுதா? இப்போ போட்டால் இப்போயே செயல்படாது. 3 வருஷம் கழிச்சு நம்ம எப்படிலாம் செயல்பட போகிறோம்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணி அதுக்கப்புறம் தான் அது செயல்படும். அந்த தலைப்பை 3 வருஷத்துக்கு கழிச்சு ஒரு நிதிக்குழு தலைவர் இருக்காருன்னா அவரை இப்போயே நியமிச்சிருவாங்க. இவர் தான் நிதிக்குழு தலைவர்னு. இவர் தான் பிளான் பண்ணி எல்லாமே செய்வார். இப்போ ஒரு நிதிக்குழு போயிட்டு இருக்கும்ல, அந்த நிதி ஆண்டுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு வந்து ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து எல்லாம் பண்ணிடுவாங்க. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. அதை தான் இங்கே சொல்கிறாங்க. மார்ச் 15ஆம் தேதியே வந்து திட்டக்குழு ஒன்று போட்டுட்டாங்கங்க. இப்போலாம் நாடு முன்னேற போகுதுன்னு. ஆனால் 1951 ஏப்ரல் 1, இன்றைக்கும் ஏப்ரல் 1 தாங்க. என்னதுன்னா நிதியாண்டு. ஏப்ரல் 1லேருந்து மார்ச் 31 வரைக்கும் தான் இன்றைக்கும் இருக்குது. புரியுதா? அதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கும் நிதியாண்டு என்னன்னு கேட்டாங்கன்னா ஏப்ரல் 1லேருந்து மார்ச் 31 வரைக்கும் தான் நம்ம தமிழ்நாட்டில் இந்தியாவில் நிதியாண்டு. ஒரு நிதியாண்டு என்பது ஏப்ரல் 1 டு மார்ச் 31. ப்ரீவியஸ் கொஸ்டின் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ திட்டக்காலம் வந்து துவங்கினாங்க மார்ச் 15 சொல்கிறாங்க. ஏப்ரல் 1 முதல் திட்டக்காலம் துவங்குதுன்னு சொல்லுவாங்க. 5 ஆண்டு திட்டத்தின் காலம். அந்த திட்டக்குழுன்னு நம்ம சொல்கிறோம்ல, திட்டக்குழுன்னு என்னன்னா 5 ஆண்டு திட்டம் போட்டாங்க. 51 நம்ம சொன்னோம்ல 51 ஏப்ரல் 1 தொடங்குச்சுல, அது என்னன்னு பார்த்தீங்கன்னா 5 ஆண்டு திட்டம் தாங்க. ஓகேவா? ஸோ திட்டக்குழு போட்டு 5 ஆண்டு திட்டம் வந்துருச்சு. இது சிலபஸில் வந்து 5 ஆண்டு திட்டம் தனியாக கவர் ஆகுது. இது வந்து இதுக்கு அடுத்த வீடியோவை நான் கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ 5 ஆண்டு திட்டம் வந்து அடுத்தது. ஆனால் இங்கே என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி என்னென்ன திட்டம் போட்டாங்க, அப்படி யார் யார் என்னென்ன சொன்னாங்க, அதெல்லாம் இங்கே கொடுத்துருப்பாங்க. அதுதான் ரொம்ப முக்கியமும் கூட. டிஎன்பிஎஸ்சியில் எப்போயுமே குரூப் 4ல் ஒரு பொறுத்துக ஒரு கொஸ்டினாச்சும் இதில் வச்சுருவாங்க. ஓகேவாங்க. ஸோ அதனால் முழுசாக பார்த்துடலாம். என்ன சொல்லியிருக்காங்க? முதல் 5ஆண்டு திட்டம் 51 to 56. 5ஆண்டு திட்டம் நெக்ஸ்ட் வீடியோ தனியாக வந்து நான் போடுறேன், அதை பார்த்துக்கலாம். ஓகேவா? இப்போ வந்து இந்த இதெல்லாம் ரொம்ப முக்கியமாக கேட்டிங்கன்னா ரொம்ப முக்கியம். ஏன்னா எப்போயுமே இல்லை டிஎன்பிஎஸ்சியில் இருந்து ஒரு கொஸ்டினாச்சும் கேட்டுருவாங்க. ஒரு 10 பாயிண்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். அநேகமாக 6 பாயிண்ட் தாங்க. 6 பாயிண்ட்டை படிச்சிங்கன்னா ஒரு கொஸ்டின் உறுதி. ஓகேவா? ஃபஸ்ட்டு சார் எம் விஸ்வேஸ்வர் ஐயா. இவர் யாருன்னா, அதாவது நம்ம இந்தியாவிலேயே முதன் முறையாகங்க எப்போ 1934 நம்ம இந்தியா சுதந்திரத்துக்கு முன்னாடியே நம்ம இந்தியாவிலேயே முதன் முறையாக ஃபஸ்ட்டு ஓகேவாங்க திட்டமிடல். இப்போ நம்ம சொல்கிறோம்ல நிதிக்குழு, 5 ஆண்டு திட்டம், அதுக்கு முன்னாடி திட்டக்குழு அப்படிலாம் சொல்கிறோம்ல. ஸோ இது எல்லாத்துக்கும் முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம இந்தியாவில் ஒருத்தர் திட்டக்குழு ஒன்று வேணும்டா அப்படின்னு சொன்னவர் யாருன்னு கேட்டாங்கன்னா இந்த எம் விஸ்வேஸ்வர் ஐயா அவர் தாங்க. ஓகேவா? எந்த ஆண்டுன்னு கேட்டாங்கன்னா 1934. இவர் என்ன சொல்கிறாரு? இந்த இங்கே இருங்க பார்ப்போம். இங்கே இருக்கு பாருங்கள், இங்கே தானே. இந்த போட்டிருக்காங்க திட்டமிடலுக்கான அடித்தளத்தை அமைத்தவர். இவர் என்ன சொல்கிறாருன்னா 10 வருஷம் திட்டங்க. 2 வருஷம் 3 வருஷம் வேடா 10 வருஷத்துக்கு நம்ம திட்டம் போடுறோம், நம்ம இந்தியாவில் செயல்படுத்தணும்னு சொன்னது. 10 ஆண்டு திட்டத்தை முன்மொழிந்தவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா இவர் தான். ஓகேவா? இந்திய பொருளாதார திட்டமிடல் என்னும் புத்தகத்தையும் இவர் எழுதினார். 10 ஆண்டு திட்டமும் ஒன்று சொல்லி ஒரு புக்ஸ் எழுதிக்காரு. இந்திய பொருளாதார திட்டமிடல் என்னும் புத்தகத்தை எழுதியவர் யார்? இவர் தான். புரிஞ்சுக்கோங்க. அடுத்து அவரை பற்றி கேட்டால் அவ்வளோதான் கேட்பாங்க. அடுத்து ஜவஹர்லால் நேரு, நம்ம பிரதமர், சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமர். ஓகேவாங்க? இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தோம்னா தேசிய திட்டக்குழு, அதாவது இன்னொரு பாயிண்ட் பக்கத்தில் எழுதி வச்சுக்கோங்க, திட்டமிடுதலின் சிற்பி என அழைக்கப்படுபவர் யாருன்னு கேட்டாங்கன்னா நம்ம ஜவஹர்லால் நேரு தான். ஓகேவாங்க? பக்கத்தில் எழுதி வச்சுக்கோங்க. தேசிய திட்டக்குழு அப்படின்னு ஒன்று அமைச்சவர் யார்? ஜவஹர்லால் நேரு. எந்த ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா 1938. ஓகேவாங்க? ஸோ என்ன ரீசன் அப்படின்னா இவர் வந்து நல்லா தான் சொன்னார், எல்லாமே ஓகே தான், நீங்கள் சொல்கிறலாம் கரெக்டு. ஆனால் அன்னைக்கு நிலவிய அந்த அரசியல் சூழ்நிலை காரணமாகவும் 2ஆம் உலகப்போர் வந்து நிலவுச்சு. ஆமாம், 39ல் 2ஆம் உலகப்போர் ஸ்டார்ட்டு. ஸோ 38 இவர் சொல்கிறாரு. அப்போ அதை நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால் ஆரம்பித்தனாலும் நேரு முயற்சிகள் நின்று போச்சு. செகண்டு நேரு சொல்லியிருக்காப்புல. அடுத்து பாருங்கள்,
பாம்பே திட்டம் அது எப்போ வருஷம் முக்கியங்க, கால வரிசைப்படுத்த சொல்லுவாங்க, பொறுத்துக செய்ய சொல்லுவாங்க, எல்லாமே கேட்பாங்க. வருஷம் முக்கியம் இல்லை, வரிசை படிச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த பாடம் இந்த நம்ம நடத்தக்கூடிய இது ரொம்ப முக்கியம். ஸோ எல்லோரும் கவனமாக இது பண்ணிக்கோங்க. பாம்பே திட்டம் 1940ங்க. அதாவது மும்பை பார்த்தீங்களா, பாம்பேன்னு என்னது, இப்போ நம்ம மும்பைன்னு சொல்கிறோம்ல, ஃபஸ்ட்டு அது பாம்பேன்னு தான் சொல்லுவாங்க, ஓகேவா. பம்பாய் அப்படின்னு சொல்லுவாங்களா அதை தான் வந்து பாம்பே அப்படின்னு சொல்லுவாங்க. பாம்பே திட்டம்னா மும்பை, அதாவது மும்பை தொழிலதிபர்கள் பாம்பே திட்டம். அந்த பாம்பே திட்டத்தை கொண்டு வந்தவங்க யாருன்னு கேட்டாங்கன்னா மும்பையின் தொழிலதிபர்கள், ஓகேவா. அவங்க தான் வந்து கொண்டு வராங்க. எந்த ஆண்டு கேட்டாங்கன்னா 1938. இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம விஸ்வேஸ்வரையா 10 ஆண்டு திட்டத்தை சொல்கிறாரு. இவங்க தொழிலதிபர்கள், பிஸ்னஸ் மேன்ஸில். ஸோ இவங்க 15 ஆண்டுகள் இருக்கணும்டா திட்டம் அப்படின்னு சொல்லி இவங்க சொல்லியிருக்காங்க. இது ஒரு தொழில் முதலீட்டு திட்டம், ஓகேவா. ஆனால் இது எதுவுமே நம்ம இந்தியாவில் செயல்படுத்தப்படவில்லைங்க. நான் இப்போ சொல்லக்கூடியது எல்லாமே சொன்னாங்க, அவங்கவுங்க சொன்னாங்க, ஆனால் எதுவுமே செயல்படலை. அதை முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. எஸ்என் அகர்வால், அதாவது ஸ்ரீமன் நாராயணன் அகர்வால் அப்படின்னு சொல்லுவாங்க. எஸ்னா ஸ்ரீ, என்னன்னா நாராயணன் அப்படின்னு சொல்லுவாங்க, அகர்வால். இவர் என்ன பண்ணார் அப்படின்னா, இது ரொம்ப முக்கியம். எப்பயுமே வந்து கேள்வி கேட்பாங்க இதுலேருந்து. ஏன்னா என்ன சொல்லுவார்னு பார்த்தீங்கன்னா, 1944 கொண்டு வந்தாங்க. இவர் கொண்டு வந்த திட்டத்தை என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, காந்திய திட்டம் சொல்லுவாங்க. காந்தி திட்டத்தை கொண்டு வந்தவர் யார்? ஸ்ரீமன் நாராயணன், ஓகேவாங்க. ஸோ அப்படிலாம் சொல்லுவாங்க. இவர் என்ன சொல்லுவார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கிராம பொருளாதாரம். நம்ம மகாத்மா காந்தி தாத்தா இருக்கார்ல, அவர் எப்பவுமே கிராமம் முன்னேறணும், கிராம சிந்தனை, அதாவது உண்மையான இந்தியா வந்து கிராமங்களில் வாழ்கிறது, இந்த மாதிரி நிறையா வார்த்தைகள் வந்து நம்ம காந்தி தாத்தா சொல்லியிருப்பார்ல. ஸோ இவர் வந்து காந்தியவாதி. அப்படின்றப்ப இவர் காந்திய பொருளாதாரத்தை வந்து அறிவித்தார். எந்த ஆண்டுனா 1944. இவர் எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாரு கேட்டிங்கன்னா, வேளாண்மை, கிராம பொருளாதாரம், இதற்காக முக்கியத்துவம் கொடுத்தாரு, ஓகேவா. பாம்பே திட்டம் வந்து பிஸ்னஸ்ஸு அப்படி சொன்னாங்க. இந்த மாதிரிக்கு இவரோட திட்டம் என்பது வேளாண்மை, கிராம பொருளாதாரம். வருஷம் ரொம்ப முக்கியம், பார்த்துக்கோங்க. செகண்டு எம்என் ராய், இவர் ரொம்ப முக்கியமானவருங்க. அதாவது நம்ம இந்த கட்சி இருக்குல்ல, இது கம்யூனிஸ்ட் கட்சி, அதில் தலைவரே இவர் தான். அந்த கட்சிக்காண்டி நிறையா விஷயம் பண்ணி அந்த கட்சியை கொண்டு வந்து நிறையா விஷயம் பண்ணவர் எம்என் ராய் தான், ஓகேவா. இவரை பற்றி வரையும் பார்த்தோம்னா, இவர் வந்து பாருங்களேன் என்ன சொல்கிறாரு, இவருடைய ஆண்டு 1945 மக்கள் திட்டத்தை கொண்டு வந்தவர் யார்? எம்என் ராய். மக்கள் திட்டம் அப்படின்ற விஷயத்தை கொண்டு வந்தவர் இவர் தாங்க. இவர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வேளாண்மை, அதாவது விவசாயம் செய்கிறோம்ல, விவசாயத்தையும் அந்த விவசாயம் செஞ்சு நம்ம விற்கிறாங்களா கடையில், ஸோ அந்த உற்பத்தியை வளங்களையும் அங்கே போட்டிருக்காங்க பாருங்கள். உற்பத்தி வளங்களையும்னா இந்த லா போட்டால் தான் வளங்கள் நடத்தும். அதாவது இந்த லா இங்கே என்ன, இந்த லானா கொடுக்குறது நடத்தும், அந்த விவசாயம் செஞ்சு நம்ம விற்கிறது அப்படின்னு நடத்தும், ஓகேவாங்க. இயந்திரமயமாக்குதல், எல்லாத்தையுமே அரசே இருக்கணும். நம்ம வந்து விவசாயம் பண்ணுவோம், அதை வந்து நம்ம விற்போம், அதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், இயந்திரமயமாக கூட ஆக்குவோம், ஆனால் எல்லாத்தையுமே அரசு பார்ப்போம் அப்படின்னு சொன்னார். அதாவது பொது உடைமை, அதான் மேட்ரு. நீங்கள் மக்கள் எதுவும் செய்ய வேணாம்டா, அரசு எல்லாத்தையும் பண்ணட்டும் அப்படின்ற மாதிரி சொன்னவர் இவர். அதுதான் மக்கள் ஆனால் பேர் வந்து மக்கள் திட்டம், ஆனால் எல்லாத்தையுமே அரசு செய்யணும் அப்படின்னு சொன்னார். ஸோ மக்கள், அரசு, மக்கள் எல்லாம் ஒன்று தானே. 1945 ஞாபகம் வச்சுக்கோங்க, முடிய போகுதுங்க. அடுத்து ஜெயப்பிரகாஷ் நாராயணன் 1950. இவர் ஒரு முக்கியமானவருங்க. இவர் என்ன கொண்டு வந்தார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சர்வோதயா திட்டம். நான் மார்க் பண்ணிக்க பாருங்க, அதை கொண்டு வந்தவர் யார்? இது கேட்பாங்க டிஎன்பிசியில், ஓகேவா. இவர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, காந்தி தாத்தா, நம்ம காந்தி தாத்தா இருக்கார்ல, காந்தி தாத்தா மற்றும் ஆச்சாரியா வினோபாவே தனிநபர் சத்தியாகிரகத்தை அந்த 1940 அக்டோபர் மாதம் செயல்படுத்துவார்ல ஆச்சாரியா வினோபாவே, அவங்க ரெண்டுத்துடைய உத்வேகத்தால் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இவரும் அந்த நம்ம எஸ்என் அகர்வால்னு படித்தோம்ல, அவரும் காந்தி திட்டத்தை கொண்டு வந்தவர். அவர் வந்து இவரால் என்ன பண்ணார்னா, காந்தியடிகள், வினோபாவே ஆகியோருடைய கருத்துக்களின் உத்வேகத்தால், அவங்களுடைய கருத்துக்கள், அவங்க பேச்சை கேட்டு, அதாவது அவங்களுடைய இப்போ நிறைய பேர் இப்போ விஷயம் ஒரு மோட்டிவேட் அவங்களுடைய மோட்டிவேஷனால் அப்படி கூட வச்சுக்கிறாங்க எல்லாரும். மோட்டிவேஷனால் இவர் என்ன பண்ணுறாருன்னா, வேளாண்மை மற்றும் சிறு குடிசை தொழில்களுக்கு ஊக்கமளித்தார். இவரும் வேளாண்மை தான். காந்தி திட்டம் வேளாண்மை, கிராம பொருளாதாரம் கொடுத்துருப்பாங்க. இவர் வேளாண்மை மற்றும் இந்த கொடுத்துருக்காங்க பாருங்கள், சிறு தொழில்களுக்கும் குடிசை தொழில்களுக்கும். இது முக்கியமான பாயிண்ட்டுங்க. சிறு தொழில்களுக்கும் குடிசை தொழிலுக்கும் ஊக்கமளிக்கும் கூறுகளை கொண்ட திட்டம் இவர் கொண்டு வந்தார். ஸோ அவ்வளோதாங்க. அடுத்து என்ன பார்த்தோம்னா, 5 ஆண்டு திட்டங்களாக செஞ்சோம். கடைசி நம்ம இந்தியாவில் வந்து இப்போ நம்ம பார்த்தோம்ல, எத்தனை குழுக்கள் பார்த்தோம்? கிட்டத்தட்ட ஒரு 6 குழுக்கள் பார்த்தோமா. ஸோ இந்த 6 குழுக்கள் வந்து நம்ம சுதந்திரம் அடைஞ்சதுக்கு முன்னாடி இருந்து இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும், அப்படி பண்ணால் நல்லாயிருக்கும், இந்த திட்டம் போடுவோம், அந்த திட்டம் போடுவோம் பேசினாங்க. ஆனால் எதுவுமே செயல்படுத்த முடியல. கடைசியாக 1947 நம்ம இந்தியாவில் பிரதமராக நம்ம ஜவஹர்லால் நேரு பொறுப்பேற்றார். 1950 குடியரசு நம்ம ஆச்சு. 1950க்கு அப்புறம் வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா,
1950க்கு அப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம நாடு குடியரசாச்சு. நம்ம 5 ஆண்டு திட்டம் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம ஜவஹர்லால் நேரு என்பவர் கொண்டு வந்தார். இன்னொரு விஷயம் கேட்டுக்கோங்க, திட்டக்குழுவின் முதல் தலைவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு. இவர் தான் திட்டக்குழுவின் முதல் தலைவர். எப்பயுமே திட்டக்குழுவின் தலைவர் அப்போ நம்ம நேரு கொடுக்காம பொதுவாக திட்டக்குழுவின் தலைவராக இருந்தவர் யாருன்னு கேட்டாங்கன்னா பிரதமர். இன்றைக்கும் நம்ம 5 ஆண்டு திட்டங்கள்லாம் செயல்பட்டுச்சுல, அந்த 5 ஆண்டு திட்டங்களுடைய தலைவர் யாருன்னு கேட்டாங்கன்னா நீங்கள் பிரதமர் தான் போடணும். ஓகேவாங்க. ஸோ 5 தலைவராக பிரதமர் இருந்தார். அதுதான் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்திய அரசின் திட்டக்குழுவின் முதல் தலைவர் ஜவஹர்லால் நேரு. ஸோ அவ்வளோதாங்க திட்டக்குழு. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. இந்த வரையும் பார்த்தவங்க லைக் பண்ணால் பார்த்தா லைக் பண்ணுங்கள். இன்னொரு விஷயம் என்னென்னா, திட்டக்குழுவும் 5 ஆண்டு திட்டமும் ஒன்று தான். நம்ம என்ன படிச்சிருக்கோம்னா, திட்டக்குழுனா என்ன, எப்படி கொண்டு வந்தாங்க, இதை பற்றி யார் என்ன கருத்து சொன்னாங்க, இதெல்லாம் படிச்சிருக்கோம். இது முக்கியமாக கேட்டிங்கன்னா இது ரொம்ப 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 முக்கியம். நீங்கள் இப்போ 2024 குரூப் 4ல் கேட்டாங்கன்னா எனக்கு டக்குன்னு தெரில. பட் 2022 குரூப் 4ல், ஆமாம் 2024 கேட்டாங்களா, 2 குரூப் 4லுமே 2024 குரூப் 4ல் பொறுத்துகளை வச்சுருந்தாங்க. இந்த மக்கள் திட்டம் யார், பாம்பே திட்டம் யாருன்ற வருஷம் கொடுத்து வச்சுருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு வருஷம் இன்னொரு எக்ஸாமில் கால வரிசைப்படுத்துங்க சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அவ்வளோ முக்கியம் தாங்க. இட்ஸ் சிம்பிள். நான் ரொம்ப ஈஸியாக நடத்திருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு இதை படிக்காமல் யார் பாருங்க. புக் இருக்கவங்க புக்கில் படிங்க. புக்கில்லையா நம்ம வீடியோ பார்த்து நோட்ஸாச்சும் எடுத்து வச்சுக்கோங்க. போதும், இதை படித்தா 1 மார்க் உறுதி, நம்புங்க. ஓகேவாங்க. ஸோ அவ்வளோதான். இதுக்கு அடுத்து என்ன வரோம்னா 5 ஆண்டு திட்டம் பார்க்க போகிறோம். திட்டக்குழுவும் 5 ஆண்டு திட்டமும் ஒன்றுக்கு ஒன்று டைப் கூட ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா. ஸோ அடுத்து 5 ஆண்டு திட்டம் பார்க்க போகிறோம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.